தசம்பாங்களை ஆசீர்வதிங்க, விசேஷ காணிக்கைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சாட்சிக்காக ஜெபிக்கிறோம். மகிமை சபையிலே எங்களை சாட்சியாக உயிரோடு வைத்திருக்கு, அதே பெரிய சாட்சி ஆண்டவரே. எங்கள் சாட்சியை பார்த்து இந்த அவசர பகுதி மக்கள் அதற்கு தேவன் எப்படிப்பட்டோ என்பதை அறிந்து கொள்வதற்குள்ள சாட்சிகள் மிகுந்த பிரயோஜனம் இருக்காண்டவரே. நீ உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். அப்படி உயிருள்ள சாட்சிகளை இன்னும் அதிகமாக எழுப்பவும் ஜெபிக்கிறோம். நடந்த அதே அற்புதம் மீண்டும் ஆண்டவரே சபையில் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாளிலே வேத வார்த்தைக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஆவியும் வல்லமையும் சிவன வார்த்தைகளை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நாளைக்கு பேசப்படுற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. மனித சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்க அவ்வளோ பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கேட்டு மனல் நிறைவோடு கடைசியில் உதவி செய்யுங்க. ஆறாம் முதல் முடி வரைக்கும் இந்த பிரச்சனை எங்களோடு நடத்தி ஜெபிக்கிறோம். அல்லவே சண்டே கிளாஸை ஆசீர்வதிங்க அல்லவே எல்லா ஆண்டவரே. ஆறாம் முதல் முடி வரைக்கும் இந்த பிரச்சனை எங்களோடு நடத்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய தாய்க்கா மீன் ஒரு விஷயம் பார்க்கிறோம். நாளிலே அதை பலப்படுத்தி சுகப்படுத்தி தேற்றி ஆற்றி வைத்திருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளிலே எல்லாவற்றையும் உமது கருத்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையில் நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை பாடலாம். பெரிய சாங் புக்கில் 388வது பாடல், 388வது பாடல். ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை உதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. கண்மலை உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்துடனே. என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. கண்மலை உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்துடனே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவேன். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடும். சொல்லலாமா? இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. கண்மலை உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்துடனே. என்னாலும் உம்மை பாடுவேன், ஆருயிர் நேசரே. கண்மலை உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்துடனே. நீரெந்தன் தஞ்சமா என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகினாதே. நீரெந்தன் பஞ்சமா என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகினாதே. யெகோவானிசியே அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார்.
உள்ளத்தோடுமே என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே கண்மலையும் உம்மை நோக்குவேன் என் உள்ளத்தோடுமே. அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சொல்லுங்க, அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே கண்மலை உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்துடனே. என்னாலும் உம்மை பாடுவேன் ஆருயிர் நேசரே கண்மலை உம்மை நோக்குவேன் முழு உள்ளத்துடனே. ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல நம்மை காத்தார். அல்லேலூயா. தஞ்சமா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் குறித்த நாளில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரேல் ஜனங்களுக்கு 400 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணார்? நீங்கள் அடிமையாக இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தார் எகிப்தில். ஆமென். அந்த 400 வருஷம் முடிந்த பிறகு கர்த்தர் அந்த ஜனங்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. விடுவித்தார், அவர்களை ரட்சித்தார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை ஹல்லேலூயா கானானிலே பிரவேசிக்க கிருபை செய்தார். அதே ஆண்டவர் தான் நம்முடையத்தில் இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் அவர் குறித்த நாளில் அற்புதங்களை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். 400வது பாடல் ஆராதனைக்கு இதில் இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஆமென். உன்னதரின் மகிமை ஹல்லேலூயா நம்ம மேலே உதித்திருக்கிறதுனால நம்ம உயரங்களில் பறப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடிக்கிறோம். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 செட்டைகளை விரிக்கும் காலம். தட்டி சொல்லுங்க, இது செட்டைகளை, இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை, உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். ஓ உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன்.
நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. நம்புறீங்களா? என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. சிறைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே, மேலே உயரே, 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 பறப்பேன். உயரே, 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 நான் பறப்பேன். உயரே, 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 நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம். எத்தனை பேர் நம்புறீங்க? வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உலகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே, 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 நான் பறப்பேன். உயரே, 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 நான் பறப்பேன். உயரே, 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 நான் பறப்பேன். உயரே, உயரே, நான் பறப்பேன். மேலே உயரே, 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 நான் பறப்பேன். உயரே, 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 நான் பறப்பேன். உயரே, 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 நான் பறப்பேன். இசபேலின் சத்தம் ஓய்ந்து விட்டது. சூரிய செடியின் நாட்கள் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரிய செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே, கை தட்டி சொல்லுவோம். விசுவாசித்தால் சொல்லலாம். உயரே, நான் பறப்பேன். உயரே, 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 நான் பறப்பேன். சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்காலில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்காலில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்காலில் பறந்திடுவேன். பாடலாமா? உன்னதரின் மகிமை என் மேல் பறந்திடுவேன். மேலே உயரே, 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 கைதட்டி சொல்லலாம். உயரே, உயரே, நான் பறப்பேன். விசுவாசத்தோடு உயரே, 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 நான் பறப்பேன். உயரே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிச்சயமா சொல்றீங்க ஹல்லேலூயா? ஆமென். நம்ப முடியல. ஆமென். நம்ம என்னைக்கு உயர போறோம்? நமக்கு என்னைக்கு விடுதலையாக போகுது? நமக்கு எப்போ இந்த சூழ்நிலை மாறப்போகுது? இந்த சூழ்நிலை நான் எப்போ மாறுவேன்? இந்த நிந்தை எப்போ எனக்கு துடைக்கப்படும் அப்படின்ற கவலை நம்ம நெறிக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்க கூட இருக்கார் நீங்க நம்புனீங்கன்னா, கர்த்தர் உங்க கூட இருப்பார் என்று சொன்னால் ஆமென், எல்லாம் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உன்னதர் உங்க கூட இருப்பார் என்று சொன்னால், ஆமென், ஆண்டவர் சர்வ வல்லவர் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே ஆமென், நம்முடைய சிறையிருப்புகள் மாறும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். வியாதி என்பது ஒரு சிறையிருப்பு தான். கடன் என்பது ஒரு சிறையிருப்பு. ஆமென். தோல்வி என்பது ஒரு சிறையிருப்பு. நஷ்டம் என்பது ஒரு சிறையிருப்பு தான்.
ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆமென், நிச்சயமாக என்னுடைய சிறையிருப்புகள் எல்லாம் மாறும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எட்டாத உயரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார். எந்த மனுஷனையும் உயர்த்த அவரால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாகவே உயரத்திலே வைக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்தோம், சேற்றில் இருந்தோம். ஆமென். அவருடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறியப்படாமல் இருந்தோம், ஆனால் அவருடைய பிள்ளையாக நம்மளை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இவ்வளவு கிருபை பாராட்டினவர் இனியும் கிருபை பாராட்டுவார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு அந்த முதல் சரணத்தை மீண்டும் பாடுவோம். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. ஆனால் ஏனென்றால் கர்த்தர் சொல்லி அவனுக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய சிறையிருப்பை திருப்பி ஆமென் ஹல்லேலூயா நமக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்கிற தேவனாக இருக்கிறார். பாடுவோமா? என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நீங்க பாடுங்க. நாட்கள் முடிந்து போனது. நீங்க மட்டும் பாடுங்க. இன்னும் நம்பிக்கையோடு பாடுங்களேன். என் ஆமென். வியாதி, கடன், ஹல்லேலூயா, நிந்தை, அவமானம் நினைச்சு சொல்லுங்க, அது முடிவுக்கு வரும். சொல்லுங்க, என் சிறையிருப்பின் காரணம் ஓ உன்னதரின் மகிமை என் மேல் உயரங்களில் பறந்திடுவேன். ஓ உன்னதரின் மகிமை என் மேல் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே, மேலே உயரே, 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 நான் பறப்பேன். நம்பிக்கையோடு உயரே, உயரே, நான் பறப்பேன். ஹல்லேலூயா, உயரே, 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 நான் பறப்பேன். சத்தம் உயரட்டும், சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. உயரே, செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஆமென் ஹல்லேலூயா. இது விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஓ உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். கைத்தட்டி சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். மேலே உயரே, 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 நான் பறப்பேன். உயரே, உயரே, நான் பறப்பேன். உயரே, உயரே, நான் பறப்பேன். உயரே, சொல்லலாம். உயரே, 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 நான் பறப்பேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். நம்மளால முடியாது, சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என் சொந்த பலத்தால முடியாது. ஆமென். என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நீதிமானாக்கப்பட்டது அவருடைய கிருபையினால தான். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லும். நிச்சயமாகவே ஆமென். மதிலை சுற்றி ஆமென் நமக்கு எதிராக மதில் இருந்தாலும் ஆமென் அந்த மதிலை தாண்டுவோம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு என்னவா இருந்தார்? கனித்தரும் திராட்சை கொடியை போல இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. திராட்சை செடியை போல இருந்தார். அவருடைய கொடிகள் என்ன பண்ணுச்சான்? சுவரின் மேல் படர்ந்துச்சான். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சுவர் போட்டு விலங்கு போட்டு அவனை ஒடுக்கி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் யோசேப்பு ஆமென் கனி தருகிறவனா இருந்தனால சுவரின் மேலே படர்ந்து மேலே வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உம்மாலே சேனைக்குள் பாயுவேன், என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல கூட பாடலாமா? ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஆராதிக்கும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரு. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆராதனை கேட்கல ஜீசஸ். அல்லேலூயா. 152வது பாடல். நான் ஆராதிக்கும் இயேசு என்று ஜீவிக்கிறாரே. ஆமென். அவர் என்னோடு இருப்பார். ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதுளை தாண்டுவேன். சேர்ந்து பாடி கத்துறேன். கையில தட்டலாமா? நான் ஆராதிக்கும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருப்பார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருப்பார். ஒரு மதுளை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருப்பார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருப்பார். உடைந்து போன என் கோலை சீரமைத்தாரே. சீனான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைப்பாரே. அரணான மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் மின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம். விசுவாசத்தோடு பாடுங்க. என் சத்துருக்கள் மின்னிட்டு ஓட செய்வாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருப்பார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருப்பார். ஒரு மதுளை தாண்டுவேன். என்னோடு இருப்பார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருப்பார். ஒரு மதுளை தாண்டுவேன். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வச்சாரே. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. அல்லமா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைத்தாரே. நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபையை தந்து என்னை உயர்த்தி வச்சாரே. என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபை தந்து ஆமென் உயர்த்தி வச்சாரே. நாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். சொல்லுங்க. இதுவரைக்கும் செய்த நன்மை. அவர் என்னோடு இருப்பார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருப்பார். ஒரு மதுளை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருப்பார். விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு அவர் என்னோடு இருப்பார். ஒரு மதுளை தாண்டுவேன். உழந்து போன என் கோலை உழைக்க செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. உழந்து போன என் கோலை துளிர செய்தாரே. ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல எழும்ப செய்தாரே. தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. வருவாரா? சொல்லுங்க. சேனை போல என்னை எழும்ப தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருப்பார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருப்பார். ஒரு மதுளை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருப்பார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருப்பார். ஒரு மதுளை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரா? நம்ப முடியுதா? விசுவாசிக்க முடியுதா? அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வு தந்தது.
இயேசு சொல்லுங்க இயேசு உலர்ந்த கோலை துளிர்க்க செய்தாரே ஒரே இரவுல. ஆமென். சூழ்நிலைகள் மாறும். ஆமென். அல்லேலூயா. அவர் வார்த்தை சொல்லும் பொழுது எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆமென். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதுரை தாண்டுவேன். முழங்கால் படிக்கிட்டு நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். அவர் என்னோடு இருக்கிறபடினால, அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால, அவர் எனக்கு துணையா இருக்கிறபடினால, ஆமென். அவர் எனக்கு அப்பாவா இருக்கிறபடினால, ஆமென். அவர் என்னை அழைத்தவரா இருக்கிறபடினால சொல்லுங்க. ஓ லாடா ஹச்சரதல ஷதுரரா. கைகளை தட்டி ஹல்லேலூயா. முழு நிச்சயத்தோடு, முழு நிச்சயத்தோடு, முழு நிச்சயத்தோடு. ஆமென். அவரை தேடுகிறவர்கள் அவர் முன்னேற்றம். ஆமென். ராதா ஷதரரரரர. ஓ நம்பிக்கையுடைய சிறைகளாய் கதுரா பரதன ஷதரரரரர. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னாரே. அவர் கூட இருக்கிறத மறக்கும் பொழுதுதான் சோர்வு வருது. அவர் கூட இருக்கிறார்ன்றத நினைக்காம இருக்கிறப்பதான் கவலை வருது. அவர் கூட இருக்கிறத நினைச்சு பார்க்காம போறதுனாலதான் பயம் வருது. அவர் நம் பழகுல தான் இருக்கிறாரு. அவர் நம்முடைய பட்சத்துல தான் இருக்கிறாரு. ஆமென். நம்மை தெரிந்து கொண்டவர் அவர்தான். நம்மை ரட்சித்தவர் அவர்தான். பெயர் சொல்லி அழைத்தது அவர்தான். நம்மை மீட்டு கொண்டது அவர்தான். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுவோமா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறபடியா ஓ நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மையை நினைத்து நன்றி சொல்லுவோம். நடத்தின விதங்களை எண்ணி பார்த்து நன்றி சொல்லுவோம். கைவிடாதவரே ஸ்தோத்திரம். ஆச்சரியமாய் நடத்துகிறவரே, ஆச்சரியமாய் நடத்துகிறவரே, முன்னறிந்து நடத்துகிறவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அவர் கூட இருந்தா சொல்லுங்க. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. கவலைப்பட்டது போதும், சோர்ந்து போயிருந்தது போதும், பாடுங்க. வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். என்னை வாலாக்காமல், நீங்களே பாடுங்க, நீங்க அறிக்கை பண்ணுங்க. கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம்
கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ஆமென். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஓ ரஹதரகரி வரதர ஷதுரரபனபன நிஹந்தரரரரியா பரகரதுலதலப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியலன்னு சொன்னா நம்மளால அற்புதங்களை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். சந்தேகங்கள் நீங்கட்டும், அவிசுவாசங்கள் நீங்கட்டும். ஒரு நம்பிக்கையோடு இந்த காலவேளையில் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். ஒரு நம்பிக்கையோடு இந்த கர்த்தரை பின்பற்றலாம். ஆமென். ஒரு நிச்சயத்தோடு கூட அவரை பின்தொடரலாம். இவர் என் நேசர், இவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இவர் என்னை ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் என்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். எந்த சூழ்நிலைக்கும் போதுமானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். என்ன வந்தாலும் ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யார் மறந்தாலும், யார் கைவிட்டாலும் ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் உம்மையே பின்பற்றுவேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உமக்கே பிரியமாயிருப்பேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. என்ன வந்தாலும் இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தால், வியாதியில் வேதனை பெருகினாலும், சொல்ல மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழும்பிடுவேன், பலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளால் குணமா. சொல்ல அறிக்கை பண்ணி மீண்டும் அவிஸ்வாசம் நீங்குகிறது. ஓ இன்னும்
ஹல்லேலூயா. பயப்படாத, சோர்ந்து போகாத, கண்ணீரை தொடச்சுக்கோ. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழந்து போய் இந்த காலவெளியில் வந்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. முடிந்து போன, ஆமென், ஹல்லேலூயா, உலர்ந்து போன, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரடைய செய்தவர், துளிர்க்க செய்தவர், உயிர் பெற்று எழும்பி வர செய்த அதே தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்மை தாழ்த்துவோம், நம்மை அதிகமாய் தாழ்த்துவோம், நம்மை அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். வேதனை உண்டாக்கும் வழிகளை ஒப்புவிப்போம் கர்த்தரிடத்துல. ஆமென். துதிக்க செய்வார், மகிழ செய்வார், ஆமென், கம்பீரிக்க செய்வார். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவருக்கு மகிமை செலுத்தி நன்றி சொல்லி ஏவப்பட்ட ஒரு வருஷம் பண்ணுங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நீர் கண்ணீரை துடைக்கிறவராய், கதறலை கேட்கிறவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவரே நாங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், அறிந்திருக்கிறோம். எல்லாரும் அறிந்து கொள்ள கிருபை செய்யபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆமென். தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய அன்பான கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆமென் ஆமென். சாட்சி பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோட உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோமே, அதுவே சாட்சி. அல்லேலூயா. காணிக்க பகுதிக்காக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்ததிலிருந்து கொடுக்கிறதான அந்த பகுதியை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தை, ஆமென் ஆமென், எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி மறிச்சிங்க ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. மரண பரியந்த உங்களை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேச போகிறதான உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அது ஆவியாயும் வல்லமையாயும் வெளிப்படத்தக்கதாக கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரை திறந்து கொடுத்து கேட்கட்டும் ஐயா. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிற பிரகாரமாக காதுகளை திறந்து கொடுத்து கேட்கவும் அதன்படி நடக்கவும் உம்மை விசுவாசிக்கவும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா துதிகான மகிமையும் நீங்க எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி முடிய உள்ள வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். பழைய ஏற்பாடு பக்கம் 893. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. எங்கே புறப்பட்டு போனோம் என்று கேட்டால் நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. கொன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும் பட்சித்து அழிக்க ஆகாய்த்து பறவைகளும் பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அடிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்றுக்குடையால் தூற்றி போடுவேன். என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி அழிப்பேன். கடற்கரை மணலை பார்க்கலும் அதிக விதவைகள் அவர்களிலும் உண்டாயிருப்பார்கள்.
பட்ட பகலிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் பட்டணத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விழப்பண்ணுவேன். 7 பிள்ளைகளை பெற்றவள் களைத்து போகிறாள். அவள் தன் பிராணனை விட்டுவிட்டாள். இன்னும் பகலாயிருக்கையில் அவருடைய சூரியன் அஸ்தமித்தது. வெட்கமும் லட்சியம் அடைந்தால் அவர்களில் மீதியாகிறவர்களையோ அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவளாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததுமில்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். வடக்கேர்ந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமோ? உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிகட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீல்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்லா சொல்லுங்க. கர்த்தர் மிகவும் நல்லவர். அநேகர் இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. புது வருகைகளை நம்முடைய என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு சிலரை பார்க்கறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அருமையான கண்ணன் பிரதர் வந்திருக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து. ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே இந்த இடத்துல உங்களை மீண்டும் கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்தும் உங்களுக்காக ஜெபிப்போம். புதிதாக பிறந்த குழந்தையெல்லாம் இந்த முதல் முறையாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா சொல்லாமா? வேறு யாராவது தான் புதுசாக வந்திருக்கேன், முதல் முறையாக வந்திருக்கிறேன், அப்படி யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு அப்படி வந்திருப்பது அந்த ஒரே ஒரு குழந்தை தான். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நாம் மாறி மாறி வாசித்தான வேத பகுதியில் எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிக்கும்படி கேட்கிறேன். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். போதும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆமென் சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்து ஆமென் உம்முடைய வார்த்தையை தியானிப்பது எங்களுக்கு எடுத்திருக்கிற பாக்கியம். ஆண்டவரே, அதை நீர் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சபையாய் கூடி ஆராதிக்கிற அந்த ஒருமனப்பட்டு ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிட்டதுக்காக நன்றி. இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும்.
ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்தியா எத்தனாவது வருஷம் சுதந்திரம் அடைஞ்சது? 1974 47. அப்புறம் ஏன் புதுசாக அதுவும் என்ன தேதியில் சுதந்திரம் கிடைச்சது? ஆகஸ்ட் 15. பிறகு எதுக்கு ஜனவரி 26? அது என்ன நாள்? அது என்ன குடியரசு தினம்னா என்னன்ற கேள்விலாம் வந்திருக்கு அவங்களுக்குள்ள. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? குடியரசுனா என்ன, குடியரசு தினம் என்றால் என்ன, ரிப்பப்ளிக் டேனா என்னன்னு தெரிஞ்சு கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். எதற்கு என்றால் ஆங்கிலேயர்கள் கையிலிருந்து இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அதாவது இந்தியாவை விட்டு நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லி இனி நீங்களே என்ன பண்ணுங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியேறிட்டாங்க. ஆனால் 1935 வருஷத்தில் ஆங்கிலேயர்கள் வடிவமைத்த சட்டம், அந்த ரூல் படி தான் தொடர்ந்து இந்தியா என்ன ஆகிட்டு இருந்துச்சு, ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ அம்பேத்கர் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப விவாதங்கள்லாம் வைத்து நிறைய காரியங்களை படித்து ஆமென் இந்தியாவுக்கு என்று ஒரு ரூல் புக், ஒரு சட்டத்தை என்ன பண்ணுறாங்க, வடிவமைக்கிறாங்க. அந்த சட்ட புத்தகத்தை இதன்படி தான் இனி இந்தியா நடைபெறும், இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியா ஆட்சி செய்யும், இந்தியா முழுவதும் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டதான நாள் தான் ஜனவரி 26, 1950. சொல்லுங்கள், ஜனவரி 26, 1950 அன்னைக்கு அந்த புதிதாக நம்ம இந்தியர்களாலேயே உருவாக்கப்பட்ட இந்தியர்கள் ஏன் அதை மாற்றினாங்கன்னா, அந்த 1935 அவங்க கொண்டு வந்ததில் நிறைய இந்தியர்களுக்கு என்ன இல்லை, சாதகமாகவோ அவங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தாமையோ இருந்ததுனால அந்த சட்டத்தை மாற்றி புதிதாக எல்லா இனங்களையும் எல்லா மக்கள் குழுக்களையும் உள்ளடக்கிய எல்லாத்துக்கும் தேவையான அவங்களுடைய வசதிகளை நலன்களை உள்ளே கொண்டு வந்து புதிதாக அமைக்கப்பட்ட அந்த ரூல் தான், அந்த சட்டம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் ஜனவரி 26, 1950. அதிலிருந்து இந்த சட்டத்தின்படி தான் என்ன பண்ணுது, இந்தியா முழுக்க இருக்க எல்லாருக்கும் என்ன தான், இந்த லா தான், இந்த சட்டத்தின்படி தான் நியாய தீர்ப்பு, தண்டனை, வசதிகள், சலுகைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டு வருது. ஸோ அந்த நாளில் நம்ம இப்போ அப்படி இந்தியர்களுக்கு இந்த சட்ட புத்தகம் வழங்கி அம்பேத்கர் வழங்கி அந்த சட்ட புத்தகம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ண வேண்டும், கை கால் அசைச்சாலும் எல்லாமே அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்திற்கு என்று என்ன பண்ணார், ஒரு சட்டத்தை தொகுத்து அல்லேலூயா ஆமென் வழங்கினார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயின் இடத்துல பேசி ஆமென் தம்முடைய ஜனத்துக்கென்று ஒரு சட்டத்தை என்ன பண்ணுறாரு, ஆமென் உருவாக்கி, இப்படி தான் என் ஜனங்கள் நடக்கணும், இப்படி தான் என் ஜனங்கள் வாழணும், இதன் அடிப்படையில் தான் என் ஜனங்கள் இருக்கணும், எங்கள் ஜனங்களுடைய குடிகள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சட்டத்தை தொகுத்து ஆமென் என்ன பண்ணுறாரு, மோசேயின் இடத்துல கொடுத்து இதன்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சட்டத்தை கொடுக்குறாரு. ஆனால் அப்படி ஜனங்க அதன்படி தான் ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் அதன்படி தான் நடந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் இந்த நம்ம வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆமென் எரேமியா புலம்புறாரு, எரேமியா ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை, இந்த யூத ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆமென் சிறையிருப்புக்கு தள்ளுவேன். 2வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால், இல்ல முதல் வசனத்துல பிற்பகுதியில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு. யூத ஜனங்களை என் முன்னாடியே இவங்க நிற்க கூடாது, இவங்களை துரத்திரு, இவங்களை தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி இருந்து இவங்களை போக சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ரொம்ப கோபப்படுறாரு. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க ஆண்டவர் வகுத்து கொடுத்த சட்டத்தின்படி நடக்க தவறினார்கள். ஆண்டவர் வகுத்து கொடுத்த சட்டத்தின்படி கீழ்ப்படிய, அதன்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் மீறினதின் விளைவாக ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இவங்க என் முகத்துக்கு முன்னாடியே நிற்கக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க, டீச்சர் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க, டீச்சர் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, பல முறை சொல்லியும் ரொம்ப அடமெண்ட்டாக ஒரு பிள்ளை எப்பயுமே எழுதாமல் வருது, கேட்காம வருதுன்னா டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நீ என் மூஞ்சிலே முழிக்காத, ஒரு கட்டத்தில் தண்ணி தெளிச்சிருவாங்க, இனிமே நான் நீ எழுதுனியான்னு கேட்க மாட்டேன், நீ படித்தேன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, நீ இனிமேல் என் கிளாஸ்லேயே இருக்கக்கூடாது, நான் வந்தால் நீ இருக்கக்கூடாது, நீ இங்கே போயிடலாம், நீ ஃப்ரீ டு கோ எனிவேர், கிளாஸில் நீ ஸ்கூலுக்குள்ளே எங்கே வேணாலும் போ, யார் உன்னை கேட்டாலும் நான் பேசிக்கிறேன், தயவு செஞ்சு நீ கிளாஸுக்கு மட்டும் என்ன பண்ணாத
வராத இருக்காதன்னு சொல்லுவாங்க. போலீஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்க, என் மூஞ்சிலே முழிக்காத, தயவு செஞ்சு அந்த திருடர்களை யாராவது பிடிக்கும் பொழுது ஸ்டேஷனில் வச்சிருக்கும் போது சொல்லுவாங்க, அவன் கண் பார்வையிலேருந்து அகற்றுங்க, அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்கிறது போல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யூத ஜனத்தை, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை என் பார்வையிலேருந்து தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லு, அவங்கள துரத்தி விடு தயவு செஞ்சு அப்படின்றாரு. அப்போ எரேமியா கேட்க, ஆண்டவரே நான் அவங்கள எங்கே புறப்பட்டு போக சொல்லுவாங்க, அவங்க எங்கே போக சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லு, எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டா நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. பாரு, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, அவன் என்ன செஞ்சானோ அதுக்கேற்ற தண்டனைக்கு நேராக அவன் போவான், அப்படிதான் அவனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. 4 காரியம் சொல்றாரு. ஆமென். டெத்து சொல்றாரு, ஸ்வாடு, 2வது பட்டயம் சொல்றாரு, 3வது பஞ்சம் சொல்றாரு, 4வது என்ன சொல்றாரு, சிறையிருப்பு. 4 விதமான தண்டனைகள் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. 4 விதமான தண்டனைகள் அந்த இடத்துல சொல்றாரு. சாவுக்கு ஏதுவானவன் செத்துருப்பான், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்தினால என்ன பண்ணுவான், தண்டிக்கப்படுவான், பஞ்சத்துக்கு ஏதுவான தீமை செய்தவன் பஞ்சத்தில் இருப்பான், சிறைப்பட்டு சிறையிருப்புக்கு போகணும்னு தண்டனைக்கு நேராக போகணும்னு இருக்கிறவன் எங்கே பண்ணுவான், சிறையிருப்புக்கு நேராக போவான்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஜனங்கள் என்ன பண்ணல, சட்டத்தை கை கொள்ளலை, ஆண்டவர் வகுத்து கொடுத்த அந்த லாவை, நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணல, கை கொள்ள, ரூல்ஸை பிரேக் பண்ணால் உடனே போட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன ரூலை பிரேக் பண்ணியிருக்கான், 18 வயசுக்கு கீழே இருக்கிறவர்களை என்ன பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணும் பொழுது அவங்கள என்ன சட்டத்தில் தூக்கி போடுறாங்க, போஸ்கோ சட்டத்தில் தூக்கி போடுறாங்க அவங்கள. அப்படி ஒன்றுக்கும் என்ன இருக்குது, ரூலுக்கு, எந்த ரூலை பிரேக் பண்ணால் இந்த தண்டனை இருக்கிறது போல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சாவுக்கு ஏதுவான காரியங்களை செஞ்சவன் சாவுக்கு ஏதுவாக மாறுவான் அப்படின்னு ஆண்டவர், பட்டயத்துக்கு ஏதுவாக, பஞ்சத்துக்கு ஏதுவாக, சிறையிருப்புக்கு ஏதுவாக காரியங்கள் செய்தவங்க சிறையிருப்புக்கு நேராக போவாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை சொல்லிட்டு வரும் பொழுது ஆண்டவர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஏனால, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் 4வது வசனத்துல சொல்வாரு, எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். பாருங்க, ஒரே மனுஷனை சொல்லிட்டார் ஆண்டவர். காரணமா யார சொல்றாரு, மனாசேன்ற இந்த ஒரு மனுஷனால இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் அலைஞ்சு திரிவாங்க, நான் அவங்கள சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்ன பண்ணாரு, மனாசேன்றவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு ராஜா. அல்லேலூயா. யூதேயாவுக்கு அவர் என்னவா இருந்தார், ராஜாவா இருந்தார். ஆனால் அவர் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்தார், தோப்பு விக்கிரகங்களை உண்டு பண்ணினார், விக்கிரக ஆராதனை என்கரேஜ் பண்றாரு, சட்டத்தை கையிலே ஆண்டவர் வகுத்து கொடுத்த சட்டத்தை துளியும் கண்டுக்காம, அது எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜாவா, துன்மார்க்கமான காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்ததுனால ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, இந்த மனாசே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் செய்த செயல்களின் நிமித்தம் ஆமீன், இந்த ஜனத்தை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஆமேன், அலைய பண்ணுவேன், சிதறடிப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியுது. பாருங்க, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய தவறு, ஒரு ராஜா செய்த தவறு, தன்னுடைய குடிகளை சரியாக நடத்தாமல் போனதின் விளைவு, ஆமென், சரியான ஆண்டவர் வகுத்து கொடுத்த சட்டத்தின்படி ஆட்சி செய்ய முடியாமல் போனதின் விளைவாக அந்த ஜனங்கள் எல்லாரும் இன்றைக்கு ஆமென் சிறைப்பட்டு போக வேண்டிய நிலைமை. ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். ஆமென். பின்னாட்களில் மனாசே மரித்து போயிடுறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 23ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வருவோன்னு சொன்னால் அந்த இடத்துல 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆமென் யோசியான்ற ஒரு ராஜா என்ன பண்ணுறான் இருக்கிறான். அல்லேலூயா. மனாசேக்கு அப்புறம் யோசியான்னு சொல்லிட்டு
ஒரு ராஜா வருகிறாரு. அவன் ராஜாவாகிறப்ப அவனுக்கு எத்தனை வயசுனா 8 வயசு. எத்தனை வயசு? யார் இங்கே 8 வயசில் இருக்கிறீங்க? 8 வயசுனா எத்தனை ஸ்டாண்டர்டு? 3rd ஸ்டாண்டர்ட். 3வது படிக்கிறவங்க கை வைத்துங்க. 3rd ஸ்டாண்டர்ட். நிலானி கை தூக்கியிருக்காங்க. இந்த யோசியா இந்த நிலானி மாதிரி இருக்கும் பொழுது யூத தேசத்துக்கு என்னவாயிட்டான்? ராஜாவாயிட்டான். யோசிச்சு பாருங்க, 8 வயசுல அரியணையில் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. இனிமே நீ தான் ராஜா, இந்த ஜனத்துக்கு நீ தான் ராஜான்னு உட்கார வச்சுட்டாங்க. அல்லேலூயா. யார் இந்த யோசியா என்று பார்க்கும் பொழுது அந்த மனாசேனுடைய பேரன் நினைக்கிறேன்ல, அவன் குமாரனா, அவனுடைய பேரன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மனாசேக்கு அப்புறம் வந்த ராஜா, அவனுடைய ஃபேமிலியிலே வந்த ராஜா. பேரன் தானே மனாசேன்ற ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த ராஜாவுடைய பேரன் தான் இந்த யோசியா. 8 வயசுலேயே ராஜாவாயிட்டான். அவனுடைய ஆனால் அவனை குறித்து 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2வது வசனம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆமேன் சொல்லிருங்களேன். 4 பேர் தான் சொல்றீங்க, நல்லா சொல்லுங்க ஆமேன். இந்த யோசியா ராஜாவான போது தன்னுடைய தாத்தா மனாசே அவர் செய்த காரியங்கள், அவர் செய்த பாவங்கள் அதையெல்லாம் பண்ணாம அவருடைய தாத்தாக்கெல்லாம் தாத்தா தாவீது எப்படி கர்த்தருக்கு பிரியமா அவருடைய வழியில நடந்தாரோ அது போல வலது இடது புறம் என்ன பண்ணலையா விலகாமல் நடந்தான் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா சொல்லாமா? அப்ப தேவனுக்கு பிரியமா நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் பார்க்கறான் ஆலயம் எல்லாம் பராமரிப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன பண்றான், ஆலயத்தை ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டீமை அழைச்சி என்ன பண்றான், அந்த ஆலயத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, புதுப்பிங்க, எல்லா கதவுகளை எல்லாவற்றையும் சரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆமாம் அல்லேலூயா அவன் அந்த அமைச்ச அந்த டீம் போய் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் பண்ணி தேடிட்டு இருக்கும் பொழுது ஆமாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அவங்க எல்லாம் அந்த சர்ச் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க கையில் ஒரு புக்கு கிடைக்குது, அவங்க கையில் ஒரு புஸ்தகம் கிடைக்குது. அதை கொண்டு வந்து ராஜாவின் இடத்துல என்ன பண்ணுறாங்க, அல்லேலூயா கொடுக்குறாங்க. ராஜாவே, நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு புக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூசி தட்டி என்ன பண்ணுறாங்க, ஆமாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பைபிள்லாம் எப்படி அடைஞ்சுதான் என்னவா இருக்குது, அநேக வீட்டில் எடுக்கிறதே இல்லை, தூசி அடைஞ்சது எங்கேயோ கிடக்குது, மூலையில் இருக்குது. வீடை க்ளீன் பண்ணுறப்ப தான் என்ன பண்ணுறது, கையிலேயே நிறைய நேரத்தில் எடுக்கிறோம். ஆமேன். மனாசேவை போல வேதத்தை மறந்தவர்களாக இருக்கிறோம், வேதத்தை எடுக்க மனசு இல்லாதவர்களாக இருக்கிறோம், வேதத்தை எடுத்து வாசிக்க விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், வசனத்தை எடுத்து வாசிக்க இருதயத்தில் வாஞ்சையே இல்லாமல் இருக்கிறோம். அது ஒரு கசப்பான அனுபவமாக இருக்குது. பைபிளை தொடணுமா, பைபிளை எடுக்கணுமா, இன்னைக்கு பைபிள் வாசிக்கணுமான்ற ஆமேன் ஒரு பைபிள் படின்னு வீட்டில் சொன்னாலும் அது வெறுப்பாக தோணுது. ஆனால் இதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்குது. இல்லையா சொல்லுங்களேன். இதன் அடிப்படையில் வாழ்ந்தால் தான் நமக்கு நித்திய ஜீவனே இருக்குது. அப்போ இதே நம்ம வாசிக்கலை, இதை நம்ம திறந்தே பார்க்கல, இது எங்கேயோ கிடக்கட்டும்னு போட்டுட்டு சண்டே மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த சண்டே வச்சுட்டா அடுத்த சண்டே தான் எடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? சற்று சிந்திச்சு பார்ப்போம். அல்லேலூயா. அப்படி இருந்த மனாசேனுடைய வாழ்க்கை, அவன் நிமித்தம் அவனுடைய சந்ததி, அவனுடைய தேசமே அவன் ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளானாங்க. இந்த இதை நம்ம எடுத்து வாசிக்கலைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாறவே மாறாது. இதை எடுத்து நம்ம வாசிக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகவே உண்டாகாது. அப்படியே தான் இருப்போம். அல்லேலூயா. துன்பத்தின் நடுவில் வியாதியில் பிரச்சனையிலே நம்ம உழண்டு கொண்டு இருக்கிறோம். இதில் படிப்போம் சொன்னால் ஆமேன், அதன் மத்தியிலும் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமேன். அல்லேலூயா. அப்போ ராஜாவின் இடத்துல கொண்டு வந்து ராஜாவே இப்படி ஒரு புக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து ராஜாட்ட கொடுத்து சொல்லும் பொழுது ராஜா என்ன பண்ணுறாரு, அதை வாசிக்க சொல்லி முழுசையும் கேட்டுட்டு அப்படியே வஸ்திரத்தை கிழிச்சு, என்னடா இப்படி சட்டம் எழுதியிருக்குது, நம்முடைய தேசம் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப துக்கப்படுறான். இப்படி நம்முடைய தேசம் இருக்குது. கிட்டத்தட்ட அவனுடைய 18வது வயதில் இந்த சம்பவம் நடக்குது. 8 வயசில் ராஜாவாகிறான். 18வது வயதில் ஆலயத்தெல்லாம் ரெனோவேட் பண்ணும் பொழுது அந்த புக்கு கையில் கிடைக்கிது. அவ்வளோ நாளாக முன்னாடி இருந்த அவங்க அப்பா அவங்க தாத்தா காலத்தில் என்ன பண்ணவே இல்லை, இந்த சட்ட புத்தகத்தை எடுக்கவே இல்லை, வாசிக்கவே இல்லை, அதன்படி தன்னுடைய ராஜ்யபாரத்தை நடத்தவே இல்லை. ஆகையினால தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானாங்க, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளானாங்க. ஆனால் இந்த யோசியா ராஜாவான போது அது கையில் கிடைக்குது. அதை வாசித்து பார்த்து சட்டையை கிழிச்சிட்டு இப்படி இருந்திருக்குதே,
நம்ம இப்படி நேர் எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கோமே என்று சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அல்லேலூயா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். என்ன பண்ணணும், அவன் அல்லேலூயா, அந்த 23ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் வாசிங்க, 20வது வசனம் வரைக்கும் அவன் என்னெல்லாம் பண்ண சொன்னான்னு போட்டிருக்கு. அதாவது தேவனை கோபப்படுத்தின எல்லா காரியத்தையும் தேசத்தை விட்டே அகற்ற சொல்கிறான். என்ன சொல்கிறான், தேசத்தை விட்டே என்ன பண்ணுறான், அந்த விக்கிரகமாக இருக்கட்டும், அல்ல அவங்க செஞ்ச பழக்கமாக இருக்கட்டும், பலிபீடமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான், தகர்த்தெறிகிறான், தீக்கரையாக்கி போடுறான், எலும்புகள்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல குமிச்சு போடுறான். அப்படின்னு சொல்லி அவன் எல்லா காரியத்தையும், தன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களை, சாலமோன் என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட 700 மறுமனையாட்டிகளை கொண்டாரு. ஒவ்வொருத்தவங்களும் வரும்பொழுது இதுதான் நான் வணங்குற தெய்வம்னே, வா உனக்கு ஒரு இடம் தரேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. அப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய கடவுளையும் என்ன பண்ணாங்க, கானானுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள விக்கிரக ஆராதனை வந்துருச்சு. சாலமோன் கொண்டு வராரு, யெரொபெயாம் கொண்டு வராரு, மனாசே கொண்டு வராருன்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வீட்லையும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அநேகம் உள்ள இருக்கு. அவன் தேவன் அருவருக்கிற அநேக காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்குது. ஆமென். ஆகையினால அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. அதை நாம் அகற்றும் பொழுது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், யோசியா அது எல்லாவற்றையும் இடித்து போடுறான், எல்லாத்தையும் அகற்றி போடுறான், கொண்டு போய் அரைச்சு போய் தண்ணியில் கலந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், தூக்கி எறிகிறான், எல்லா விக்கிரகத்தையும், எல்லா பலிபீடத்தையும் தகர்க்கிறான். போன வாரம் மெசேஜில் முதல்ல ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பித்தோம். யாரை பற்றி அது, இப்படி கை நீட்டினோடனே என்ன ஆயிடுச்சு, கை அப்படியே நின்றுச்சு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார், இந்த பலிபீடம் என்ன ஆகும், வெடிச்சு செதறும், இந்த பலிபீடம்லாம் சபிக்கப்படும் சொன்னார். எந்த பலிபீடம், ஆமென், அந்நிய தேவனுக்கு பலி செலுத்துறதானு, அந்நிய தேவனுக்கு செய்யறதான இந்த பலிபீடத்தை குறித்து சொன்னார். ஆமென். இந்த 23 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொன்னபடியே நடந்துருச்சு. அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா, ஆமென். அப்போ எலும்புகளை போய் எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது இது யாரோடதுப்பா அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெத்தேலில் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போனார்ல, அவருடைய எலும்பு, அவர் தேவ மனுஷன்ப்பா, அவர் என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவன் சொல்லிட்டு போகிறத பார்க்க முடியும். இந்த 23ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் வீட்டில் போய் தயவாக வாசிங்க. யோசியா செஞ்சது என்ன, அதை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் மகிமையாக மாறும். ஆமேன்னு சொல்லாமா. யோசியா செஞ்சு முடித்த பிறகு அல்லேலூயா 23-21 எடுத்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். போதும், சகல ஜனங்களுக்கு என்ன பண்றான், கட்டளையிடுறான். அல்லேலூயா. அதில் இப்படி ஆசரிக்க சொல்லியிருக்குன்னு சொல்லி அவன் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறபடி செய்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய பேச்சை கேட்டு நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை செய்கிறாங்க. 25வது வசனத்தில் அவனை குறித்து சொல்லுது, கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா, ஹல்லேலூயா. இந்த யோசியா செஞ்சது என்ன, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை அகற்றி போட்டு இந்த நியாயப்பிரமாணத்தின்படி தான் நான் செய்வேன் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு தன்னுடைய மனதை என்ன பண்ணானா, சாய்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவன் சாட்சி பெறுகிறான், அவனுக்கு முன்னாடி ஆமென் அவனை போல ஒரு ராஜா இல்லை, அவனுக்கு பின்னாடியும் உன்னை போல ஒரு ராஜா இருக்க போறது இல்லைன்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அநேக காரியங்கள்ல ஆண்டவர் சாட்சி சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஞானத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு, விசுவாசத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. விசுவாசத்தில் ஒன்ன மாதிரி உனக்கு முன்னாடி உனக்கு அப்புறம் இனி யாரும் இருக்க மாட்டாங்க, ஞானத்தில் ஒன்ன மாதிரி உனக்கு அப்புறமும் இனி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ராஜாக்கள்லே சிறந்த ராஜா தாவீது தான். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, ஆமென், ஒன்ன மாதிரி உனக்கு ஒத்த ராஜா முன்னாடியும் இருந்தது இல்லைன்னா தாவீதை விட கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த யோசியாவை பெருமையாக சொல்லுகிறார். நீ ஒரு சிறந்த ராஜா, நீ ஒரு பெஸ்டான ராஜா. ஏன்னா தாவீது கூட விழுந்து போறாரு, திருப்பி வந்துடுறாரு ஆனால் ஆண்டவர்கிட்ட. ஆனால் இவன் அவன் சிறு வயதில் ஆண்டவர் ராஜாவாக்குறாரு. அவன் அந்த வாலிப வயசு கிட்டத்தட்ட 18 வயசுல 18 ஏஜ் ஆஃப் 18ல் இருக்கிறான். 18 வயசு இங்கே இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க 18 வயசில். ஆமென். அவன் ஆண்டவர் சொல்கிறான், அவன் பண்ணுறான், தேசத்தில் இருக்க எல்லாவற்றையும் திருப்பி ஆண்டவர் பிரியமில்லாத அகற்றி
நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய தன் மனதை சாய்த்தான். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, ஆமென், உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆமென், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளை நாம் அகற்றும் பொழுது, அவைகளை நாம் ஒழிக்கும் பொழுது, அவைகளை நாம் விட்டுவிடும் பொழுது, ஆமென், இதன்படி இந்த வேதத்தின்படி செய்ய நம்முடைய மனதை சாய்க்கும் பொழுது, ஆமென், தேவனுக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்துல சொல்லுகிறாரு. ஆமேன். இந்த காரியங்கள்லாம் செஞ்ச பிறகு ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 27வது வசனத்தில் 26, 27 வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திருப்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என் உக்கிரத்தை விட்டு நான் என்ன பண்ணல, திரும்பல. நான் சொன்ன மாதிரியே இஸ்ரவேல் எப்படி சிறையிற்கு ஒப்பு கொடுத்தோம், அது மாதிரி யூதாவையும் என்ன பண்ணுவேன், நான் ஒப்பு கொடுப்பேன்றான். அப்புறம் ஆனால் அவன் போய் ஆண்டவர் இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது, பின்னாடி நம்ம வாசிக்க நேரம் இல்லை, இதை தொடர்ந்து பின்னாடி போய் வாசிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், உன் காலம் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம மட்டும் தேவனுக்கு பிரியமாக இருப்போம்னா நம்முடைய காலம் வரைக்கும் தேவன் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற தேவனாக இருக்கிறார். கிருபையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே மனுஷன் நிமித்தமாக எல்லாருக்கும் தண்டனை வந்துருச்சு. அவன் பண்ண தப்புனால, எப்படி ஒரே மனுஷனாகி ஆதாமுடைய செய்த தவறுனால மனுக்குலம் முழுதும் பாவமாய் மாறினதோ, இந்த மனாசேன்ற ஒரு ராஜானால மொத்த ஜனங்களும் சிறையிருப்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் யோசியா என்ற ஒரு ராஜா, அவன் எழும்பி தேவனுக்கு பிரியமாய் இந்த சட்டத்தின்படி தன் செய்ய மனதை சாய்த்த பொழுது ஆண்டவர் சொல்ல, உன் நாட்கள் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆமேன், அல்லேலூயா, நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். பின்னாடி வந்தவங்களும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார். சொல்லுங்கள், ஆமேன் சொல்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமேன். அடுத்து வந்தவனும் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்திருந்தானா என்ன இருக்கும்? யார் பிரியமில்லாமல் நடக்கிறாங்களோ அப்போ அந்த தண்டனை என்ன ஆயிரும், ஆண்டவர் சொன்னது நடக்கும். ஆனால் இவனுடைய பையன் அடுத்து வரான், அவன் 3 மாதம்தான் ஆட்சி செய்கிறான். ஆண்டவர் தூக்கி அவனை எரிகிறார், எகிப்துக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவனும் தன்னுடைய முன்னோர்கள் செய்ததுபடியே தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறான். அடுத்து வரவனும் பிரியமில்லாத செய்கிறான். நான் இந்த யோசியா, அல்லேலூயா, பிரியமில்லாதவர்களை அகற்றினான். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத அகற்றி, ஆமென், அல்லேலூயா, நாம் தேவனிடத்துக்கு திரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய மனதை இந்த வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு, இதில் உள்ள கட்டளைகளின்படி கவனமாய் நடப்பதற்கு நம்முடைய மனதை திருப்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை திரும்பவும் சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நம்மை ஆமென் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய தண்டனையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆமென், அல்லேலூயா. நம்முடைய நாட்களில் நடக்காதபடிக்கு, நமக்கு அது நேராதபடிக்கு, நம்ம அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனால தண்டனையும் வந்துச்சு, ஒரு மனுஷனால தண்டனை என்ன ஆயிடுச்சு, அந்த ஜெனரேஷனுக்கு ஆமென் இல்லாமல் கர்த்தர் மாற்றி போட்டுக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். யாராக இருக்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு ஆமென், அல்லேலூயா, கர்ஸ், பிரச்சனை, சாபம் வரணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை, நம்மளால் ஆமென் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நினைக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால் ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரச்சனைகள் வருகிறவர்களாக இல்லாதபடிக்கு நம்ம இருக்கிறதுனால அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் நம்ம மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் எரேமியாவுக்கும் உண்டானுச்சு. ஆண்டவர் இதை நியாய தீர்ப்பை தான் அங்கே சொல்லியிருந்தார். மனாசே செஞ்சால, அதனால நான் இந்த ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணுவேன், அலைய பண்ணுவேன்னு சொல்லி எரேமியா 15:4 நம்ம வாசித்தோமே. அப்போ ஆண்டவர்கிட்ட எரேமியா என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். ஒரு இப்போ டீச்சர் ஒரு பனிஷ்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், போய் நம்ம என்ன பண்ணுவோம், டீச்சர் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க டீச்சர், இந்தமாதிரி செய்ய மாட்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி எரேமியா போய் போராடுறான், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஜெபிக்க வரும்பொழுதே ஆண்டவர் சொல்றாரு முதல் வசனத்துல, கர்த்தரை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. எரேமியா போயிட்டு எப்படியா ஜெபிச்சு ஆண்டவர் மனசை மாத்திரலாம்,
இந்த இந்த சிறையிருப்பை இந்த தண்டனையை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறலாம், இல்லை ஆண்டவர் மனசை எப்படியா மாற்றி இதை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நிறுத்து. மோசையே வந்து கேட்டாலும், சாமுவேல் கூட வந்து கேட்டாலும் நான் இந்த ஜனங்க மேலே சொன்னதை மாற்ற மாட்டேன் அப்படின்றார். ஆமீன். ஏன் ஆண்டவர் இந்த 2 பேரை சொல்றாரு? இவங்க ஜனங்களுக்காக அதிகமாக பரிந்து பேசி ஜெபித்தவர்கள். மோசே சொல்றாரு, இந்த ஜனங்களை ஆமீன் நீங்க தொடர்ந்து நடத்த விரும்பலன்னு சொன்னா என் பேரையே கிறுக்கி போட்டுருங்கன்றார். எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, சரிப்பா நான் என்ன பண்ணுறேன், சரி உங்களை நான் மன்னிச்சு தொடர்ந்து இவங்களை வழி நடத்துகிறேன், என் சமூகம் உண்மை செல்லுன்றார். சாமுவேல் பல முறை ராஜாக்களுக்காக தேச ஜனங்களுக்காக போய் பரிந்து பேசுகிறார் தேவனிடத்தில். ஆனால் இப்போ சொல்கிறார் ஆண்டவர், மோசே வந்தாலும் சாமுவேலே வந்தாலும் இந்த நியாய தீர்ப்பை நான் என்ன பண்ண மாட்டேன். சில நேரத்தில் கொஞ்ச நாள் தான் கிரேஸ் பீரியட் இருக்கும், கிருபையின் காலம் கொஞ்ச நாட்கள் தான். அதுக்குள்ளே நம்ம தேவனுக்குள்ள வந்துடல, நம்முடைய மனதை இந்த வேதத்தின்படி செய்ய நம்ம மனதை சாய்க்கவில்லை என்று சொன்னால் ஆமென் சொல்லுவாங்க, நீ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் இதுதான், நான் கேட்க மாட்டேன், நான் திரும்ப மாட்டேன், நான் உனக்கு இதை நான் இந்த காரியத்துலேருந்து நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் சொல்லியிருக்காங்களா அதிகாரிகள்? நீ யாரை வேணால் ரெக்கமெண்டேஷன் கூட்டு வா, நான் என்ன பண்ண மாட்டேன், நீ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம், நீ எப்படி என்கிட்ட நீ இதை வாங்கிடுறேன்னு பார்ப்போம், எப்படி இதை நீ என்கிட்ட இது பெற்றுக்கொள்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்கிறது உண்டு. ஹல்லேலூயா ஆமென். அப்போ தான் அப்படி தான் சொல்கிறார், நீ மோசே வந்தாலும் சாமுவேல் வந்து சொன்னால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், மாறமாட்டேன்றாரு. அந்தளவுக்கு தேவனுக்கு பிரியமில்லாதை செய்தவர்களாக தண்டனைக்கு ஆமென் ஹல்லேலூயா காரணராக மாறி போனாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் 6வது வசனத்தில், என்னை விட்டு பின்வாங்கி போனாய், தேவனை விட்டு தூரமாக போயிட்டோம். ஆமென். 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகளற்றவர்களாக அழிப்பேன்றாரு. ஆமென். என் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடினால அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தேவனை நோக்கி திரும்பலை, இந்த மனதை நம்ம இதுக்கு நேராக சாய்க்கல, இதன்படி செய்ய விரும்பலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அநேக நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கும் பொழுது கூட செவி கொடுத்தால் ஆண்டவர் பரிபூரணம் உண்டாக செய்வேன்றாரு. செவி கொடுக்கலன்னு சொன்னால் பரிபூரணம் உண்டாகாமல் செய்வேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா ஆமென். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக ஆமென், மிகவும் கருத்தாக, மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆமென், அவைகள் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அவைகளை நாம் அகற்றும் பொழுது ஆமென், வேண்டாத பேச்சு, வேண்டாத பெருமை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பொருளாசை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இச்சை, பாவம் என்று சொல்லி என்னெல்லாம் அசுத்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகளை நாம் அகற்றும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா நிச்சயமாகவே ஆமென் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எரேமியாவும் போய் கெஞ்சுறார், ஆண்டவரே இந்த சிறையிருப்பு வேண்டாமே, பாவமே, எங்களை விட்டுருங்களேன், எங்களை தயவு செஞ்சு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கன்றாரு. ஆமென் இல்லை நீங்கள் ஏகமாக கெட்டு போனீங்க, வழி விலகி போனீங்க, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் தீவிரமாக அந்த காரியங்களை ஆமென் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்ன பாருங்க. எரேமியா உதாரணத்துக்கு தன்னை சொல்கிறாரு, என்ன பாருங்க நான் எப்படி உங்களுக்கு பிரியமாக இருந்தேன். அதில் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே 15வது வசனம் எல்லாம் நல்லா கவனிங்க. 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தாவே நீர் அதை அறிவி, தேவரீர் என்னை நினைத்து என்ன நினைச்சு என்னை விசாரிச்சு என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. பாருங்க போதும். எரேமியா சொல்றாரு, நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய நான் என்ன பண்ணுறேன், பரியாச கூட்டத்தில் நான் உட்காரல, அங்கே போய் நான் உட்காந்து களி கூறல.
உமது கரத்து நிமித்தம் தனியாக தான் நான் உட்காந்துருந்தேன். உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போகலையே, நான் அங்கே போய் களி கூர்ந்து அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு இல்லையே, நான் உமக்கு பிரியமில்லாத இடத்த நான் போகாமல் உமக்கு பிரியமானதை மட்டும் தானே செஞ்சுட்டு இருந்தேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை சலிப்புனால இப்படி நிரப்பியிருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். என்ன நினைத்து பாருங்க, என்ன சொல்கிறாரு, நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன். பாருங்க, நான் உங்கள் நாமத்து நிமித்தம், ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களை சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. அதான் சொல்றான், உம்முடைய நிமித்தம் நிந்தையை நான் என்ன பண்றேன், சகிக்கிறேன். பொய்யா சொல்லலாம், நிந்தையா சொல்லலாம், நம்மளை வந்து விரோதமாக பேசலாம், அவ்வளோவற்றையும் நான் சகிக்கிறேன். இறைமையை சொல்ல, நான் அவ்வளோத்தையும் சகிச்சிட்டு இருக்கிறேன். ஏன் நிமித்தம் என்னை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு கூட நீதி, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீதியை சரி கட்டுங்க. இதெல்லாம் எப்படி அவரால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா, 16வது வசனத்தில் வாசிச்சிட்டோம் ஏற்கனவே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்றாரு. இப்போ எத்தனை பேர் உட்கொண்டுட்டு இருக்கிறீங்க? இப்போ ஆண்டோடைய வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ பேர் உட்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவாக என்ன என்ன இருக்கும், பொதுவாக ஆண்டோடைய வார்த்தை வரும்பொழுதே இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு, ரொம்ப சரியாக சொன்னார், ரொம்ப கரெக்டாக சொல்கிறாரு, ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு, இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தையை ஜட்ஜ் பண்ணிருப்போம், வேல்யூ பண்ணிருப்போம், இல்லை அவங்களுக்கு இது இவங்களுக்குன்னு இருப்போம். ஆனால் எரேமியா ஆண்டோடைய வார்த்தை வந்தோடனே அவர் அப்படி சொல்லவே இல்லை, அவர் அது எனக்குன்னு என்று உட்கொண்டார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த வார்த்தை எனக்கு, இந்த சத்தம் எனக்கு, இந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன், சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டா எப்படி நமக்குள்ளே போகுமோ சாப்பாடு, அதுபோல் ஆண்டோடைய வார்த்தையை நான் என்ன பண்ணேன், ஏற்றுக்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய நாமத்தினால தான் எரேமியாவை என்ன பண்ணாரு, அழைத்தார். அதை தான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு அலைகிறோம் இன்னைக்கு. ஆமென். எரேமியா 1:5 கர்த்தர் எரேமியாவை தான் அப்படி அழைச்சாரு. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்றாரு. அவருடைய நாமத்தையே அவர் தரித்தார் எரேமியாவுக்கு. ஆகவே அவன் என்ன பண்ணுறான், ஆண்டோடைய வார்த்தையை உட்கொள்கிறான். அநேக நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையே நமக்கு என்னவா இருக்குது, கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இதை செய்யின்றாரு, அது நம்மளால் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஆனால் எரேமியா பாருங்கள், எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் அப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க ஆண்டோடைய வார்த்தையை? சில நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை உங்கள் விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆண்டவர் என்ன பண்ணுவார், கட்டளையாக கொடுத்துருப்பார், இல்லை செய்யணும்னு சொல்லி உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். மன்னிக்கவே முடியாத குற்றத்தை செஞ்சவனை நீ மன்னின்னு சொல்லுவார். அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. மற்ற எதுனாலும் சொல்லுங்கள், அவங்கள மட்டும் என்னால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோமா? அதனால் எரேமியா பாருங்கள், அது எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்குன்றாரு. இந்த வார்த்தைகளை நாம் அப்படி ஏற்றுக்கொள்வோம், அப்படி நம்ம உணவாக ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நடந்தது என்ன, ஆண்டவர் அவன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் 19வது வசனத்தில், இது நிமித்தம் நீ திரும்பி, இப்ப நீ சொன்ன பத்தியா, இது நிமித்தம் நான் என்ன பண்றேன், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டவர் தேசத்துக்கு இதை சொல்லல, எரேமியாவுக்கு சொல்றாரு. எரேமியா, நீ சொன்னதெல்லாம் ரைட்டு, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு, ஆமாம், நீ இன்னும் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, இன்னும் நீ சரியாக வேண்டியது இருக்குது. நீ உண்மையா என்ன நீ திரும்பினன்னு சொன்னா, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் என்ன பண்ணுவேன், சீர்படுத்துவேன். ஆமென் ஹல்லேலூயா. என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அந்த இடத்துல சொல்றாரு, தீர்ப்பானதுன்னு சொல்லும் பொழுது தீமையானது, பொய்யானது, பயன் அல்லாததை நீ என்ன பண்ணு, ஆமென், நீ அகற்றுவ, பயனுள்ளதை விசேஷமானதை நீ தெரிந்து கொள்வேன்னு சொன்னா, என் வாய் போல இருப்பாய்னா நீ தொடர்ந்து என்ன பண்ணுவ, என் வார்த்தை சொல்லுகிற தீர்க்கதரிசியாய் நிலைத்திருப்பாயின்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் மொத்த ஜனத்தையும் தான் என்ன பண்ண போறேன்ட்டாரு, சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பேன்ட்டாரு. ஆனா எரேமியா சொன்ன இந்த காரியத்தின் விளைவாக ஆண்டவர் சொல்ல, நீ என்ன நோக்கி திரும்பணும்னு சொன்னா, அவன் நீ பிரியமில்லாதெல்லாம் அகற்றிட்டு, ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், விலையேற பெற்றதை தெரிந்து கொள்வேன்னு சொன்னா, ஆமென், நீ என் முகத்துக்கு முன்னாடியும் இருப்ப, என் வாயாவும் இருப்பேன்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
என் முகத்தை விட்டு எல்லாத்தையும் துரத்துன்னு சொன்னவர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, நீ என் முகத்துக்கு முன்னாடி இருப்ப. காரணம் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நீ தேவன் என்ன நோக்கி திரும்பிட்டேன்னு சொன்னா. ஆமென் பிரியமில்லாதவர்களை அகற்றிட்டு விசேஷமானதை தெரிந்து கொள்வேன்னு சொன்னா. ஆமென் நீ என் முகத்துக்கு முன்னாடி இருப்ப. ஆமென் நீ என் வாயா இருப்ப. நீ என் தீர்க்கத வார்த்தையை திரும்பியும் சொல்லுவ. நீ தீர்க்கதரிசியா நிலைத்திருப்ப என்று ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றது மாத்திரமல்ல, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் ஹல்லேலூயா. எரேமியாவின் நாட்கள்ல தான் நேபுகாத்நேச்சார் வந்து என்ன பண்றாரு, சிறை பிடிச்சிட்டு போறாரு. முதல்ல 606 BCல முதல் தடவை வந்து ஒரு குரூப்பை பிடிச்சிட்டு போறாரு. திரும்பி 596 BC இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 596 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குரூப்பை பிடிச்சிட்டு போறாரு. அப்புறம் 586 திருப்பி வந்து ஒரு குரூப்பை 3 தடவை வந்து பிடிச்சிட்டு போறாரு. இப்போ முதல் குரூப்பை ஒரு தடவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ சொல்றாரு எரேமியாட்ட, அவன் நீ சிறையிருப்புக்கு அங்கே போக மாட்ட, அவன் அவங்க உன்கிட்ட திரும்பி வருவாங்கன்ற. அல்லேலூயா சொல்லாமா? அப்படின்னா என்ன சொல்றாரு, நீ சிறையிருப்புக்கு போக மாட்ட. ஆமென் ஹல்லேலூயா. நீ என்கிட்ட திரும்பிட்ட, நீ வந்து விசேஷமானதுகளை பற்றி கொண்டன்னு சொன்னா நீ போக மாட்ட சிறையிருப்புக்கு. ஆமென் மாறாக சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் உன்னிடத்துல வருவார்கள். அல்லேலூயா சொல்லுவேன். நீங்க தீர்க்கதரிசியாவே தொடர்ந்து இருப்ப. ஆமென் ஹல்லேலூயா. ஜனங்கள் உன்னிடத்துல என்ன பண்ணுவாங்க, இங்க வருவாங்க என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எரேமியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு ஸ்ட்ராங்கான உன்னை அலங்கமா ஒரு மதில உன்னை மாற்றுவேன். ஆமென் ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவதற்காகவும் நானே உன்னோட இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். யார் ஒருவர் தேவனிடத்துக்கு திரும்புறாங்களோ, யார் ஒருவர் விசேஷமானதை ஆமென் பிரியமில்லாத விட்டுட்டு விசேஷமானதை பற்றி கொள்கிறாங்களோ, ஆமென் கர்த்தர் அவர்களுக்கு கூடவே இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் மதுளை போல மாற்றுவேன் என்று சொல்றாரு. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். இதே சொன்ன ஆண்டவர் 39ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வருவீங்கன்னு சொன்னா, நேபுகாத்நேச்சார் வந்து ஆமென் பிடிச்சிட்டு போகும்பொழுது ஹல்லேலூயா 39ஆம் அதிகாரத்தில் ஆமென் 12வது 11வது இருங்க ஒரு நிமிஷம் 39 11 வாசிங்க. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதனை நோக்கி, எரேமியா குறித்து நேபுகாத்நேச்சார் சொன்னது என்னன்னு கேளுங்க வாசிங்க. நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த இடத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம் 12வது வசனத்துல நேபுகாத்நேச்சாரே வந்து அம்புட்டு பேரையும் பிடிச்சிட்டு போறான். நான் எரேமியாவை பார்த்து எரேமியா குறித்து சொல்லிட்டு போறான், நீ அவனை என்ன பண்ணாத, ஒரு பொல்லாப்பு நீ அவனுக்கு செய்யக்கூடாது, அவனை பத்திரமா பார்த்துக்க, அவனுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடு. அது மாத்திரமல்ல, அவன் உன்கிட்ட என்ன சொல்றானோ அவனை அப்படிதான் நீ நடத்தணும் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சார் எரேமியாவுக்கு சொல்லி எரேமியா குறித்து அங்கே உள்ள கவர்னர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. எவ்வளோ பெரிய காரியம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறாரு பாருங்க. உண்மையா திரும்பினதுனால ஆமென் ஹல்லேலூயா உண்மையா விசேஷமானதை பற்றி கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் தன்னை நியாயப்படுத்தாம ஆண்டவரிடத்துல நான் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காம தேவனிடத்துல உண்மையா திரும்பினதுனால ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனிடத்துல விசேஷமானவர்களை பற்றி கொண்டதுனால ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் சொன்னா நீ போக மாட்ட, நீ இங்கே தான் இருப்பேன்றாரு. அல்ல ஜனங்கள் உன்னிடத்துல வருவாங்கன்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அது மாத்திரமல்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வந்து அதே மாதிரி காரியங்கள் நடந்தது. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனிடத்துல மாத்திரம் திரும்புவோம், பிரியமில்லாதவைகளை அகற்றுவோம். யோசியாவை போல எரேமியாவை போல ஆமென் ஹல்லேலூயா. இளையகுமாரன் நமக்கு தெரியும். ஆமென் அவன் பிரியமில்லாத காரியங்களை பற்றி கொண்டு ஆமென் ஹல்லேலூயா தகப்பனை விட்டு தூரமா போனான். ஆனால் அவன் உணர்வடைந்து ஹல்லேலூயா தேவன் பிதா தகப்பனிடத்துக்கு திரும்பின பொழுது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் இருந்த ஸ்தானத்திலே மீண்டும் ஆமென் புதிய வஸ்திரம் ஆமென் முத்திரை மோதிரம் எல்லாவற்றையும் அணிவித்து அவனை சீர்படுத்தினார் அந்த தகப்பன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, த இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் உங்களை சீர்படுத்துகிற ஆண்டு. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் இடத்துல திரும்பும் பொழுது ஆமென் போன வாரம் பார்த்தோம், அவரே சிறையிருப்பை திருப்பி ஆமென் கட்டுகிறாரு, முன்னிருந்தது போல சீர்படுத்துகிறான்னு பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா நம்ம திரும்ப வேண்டியது இருக்குது. அல்லேலூயா சொல்லலாம். அவரே திருப்புறதுன்றது அவர் குறித்த நாளில் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா.
அது நடந்ததுக்கு அப்புறம். ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவனிடத்துக்கு திரும்புவோம்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு வருகிற தண்டனையை நமக்கு வராத அளவுக்கு, ஆண்டவர் நம்ம மேலே சொன்ன அந்த காரியத்தை நம்முடைய நாட்களில் நடக்காதபடிக்கு அல்லேலூயா மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் போனாலும் ஆண்டவர் எரேமியாவை வச்சார் இல்லையா? சொல்லுங்களேன். ஏன்னா அவன் தேவனிடத்துக்கு தன்னை திருப்பி கொண்டான். இந்த கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் கெட்டு போய் ஏகமாக வழி விழுகிறாங்க. எல்லாரும் கேட்டுக்கு போகிற வாசல் பெருசாக இருக்கு, எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். இல்லை, நம்ம திரும்புறதுக்கு மனதாக இருந்தால் அவரிடத்துல நம்ம திரும்புவோம் என்று சொன்னால் இந்த காலை வேளையில் நம்முடைய வீட்டில், நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனசில், அவன் நம்முடைய குடும்பத்தில் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை நாம் அகற்றி போடும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். நம்மை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் சொல்ற நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நீ ஆமென் நம்ம தேவனிடத்துல திரும்பணும்னு சொன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம ஆமென் அலைந்து திரிய தேவையில்லை, நம்ம கிட்ட எல்லாம் திரும்பி வருவாங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம திரும்ப வேண்டியது அவரை நோக்கி, ஆமென் பர்வதத்தை நோக்கி, கர்த்தரை நோக்கி. ஆமென். யோசியாவை போல இதன்படி செய்ய உங்க மனதை இந்த காலை வேளையில சாய்ப்பீர்கள் என்று சொன்னால் வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு பிரியமில்லாத நான் அகற்றி போடுவேன் வீட்டில இருந்து. ஆமென். இந்த ஜெபிக்கிற வேளையில இருதயத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத நான் அகற்றி போடுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை சீர்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, உலக போக்கில் நடப்பதில்லை. பரியாசக்கா உட்காரும் இடத்துல நான் உட்கார மாட்டேன். ஆமென். என் மனம் புதிதாக வேண்டும், ஓ திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். கேளுங்களேன். என் மனம் புதிதாக, என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வா. முழங்கால் படிட்டு அர்ப்பணித்து சொல்லும். தகப்பனே தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் வேதனை உண்டாக்கும் வழிகளை அகற்றி போடும். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து உண்மையா ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபித்துட்டு கடந்து போம். உயிருள்ள ஜீவ பலியாய் ஆசைகளை, விருப்பங்களை, ஆமென் ஏக்கங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வதை தெரிந்து கொள்றேன், விசேஷமானதை பற்றி கொள்றேன், உமக்கு நேரா நான் திரும்புறேன். உள்ளம் ஐயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழுவதற்கு எங்கள் மனதை சாய்க்கும்படியாக இதன் மாத்திரம் வலது இடதுபுறம் விலகாமல், ஆமென் ஹல்லேலூயா, இதில் சொல்லவைகள் படி மாத்திரம் நாங்கள் நடக்க, இதன்படி மாத்திரம் நாங்கள் சிந்திக்க, இதன்படி மாத்திரம் நாங்கள் யோசிக்க, பேச, நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்த போதுமானவர் தேவனா இருக்கிறார். நாம் திரும்பும் பொழுது அவர் திரும்பவும் சீர்படுத்துகிற கர்த்தரா இருக்கிறார். பழுதானதை தான் சீர்படுத்துவாங்க. ஆமென். கெட்டு போனதை தான் சீர்படுத்துவாங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சீர்படட்டும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவருடைய ஆமென் உள்ளத்திலும் ஆமென் இருக்கிறவங்க பிரியமில்லாதவர்கள் விலகி போகட்டும். நாங்கள் ஏகமாய் உம்மண்டையில ஆமென் நீர் எங்களோடு இருக்கும்படியாக உமக்கு பிரியமான செய்ய அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். சகல கனமத்தை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் அவருடைய வருகை பரியந்தம் சதா காலங்கள் நம்ம ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. துதி கனமகிமையும் மக்கே ஓ எல்லாமே
ஓ எல்லாவுமே துதி கனம் மகிமையும் உமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நீங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையும் உமக்கே. ஓ எல்லாவுமே துதி கனம் மகிமையும் உமக்கே. ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.